100ல் வந்து ஒரு 40% 40% உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சாதகமாக இருக்குது. 60% வந்து சரியில்லை தான். அவங்க பொறுமையாக வாழ்க்கையை கையாளணும். அவசரப்படாமல் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி போட்டாங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தசாபுத்தி வலிமையாக இருந்தால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஜாதகம் வலிமையாக இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை. ஜாதகமும் அவங்களுக்கு சரியில்லாமல் இருந்து இந்த கிரகங்கள் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும்போது தசாபுத்தியில் வலிமை குறைந்தாக்க இந்த பிரச்சனைலாம் சந்திப்பாங்க. தசாபுத்தி கொஞ்சம் வலிமையாக இருந்தால் இதை எளிதாக கடந்து விடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, அதுக்கு அடுத்ததாக சார் கடகலக்கணம். கடகலக்கணம் ஆமாம், கடகலக்கணம் ஒரு ராஜலக்கணம். குரு வந்து அவருக்கு ஒரு யோகாதிபதி. ஓ, 9ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. அதாவது யார் எதிரியோ அவங்களே நட்பு, நட்பு யார் நட்பு அவங்களே பகை அப்படிங்கிற மாதிரியாக ஒரு விசித்திரமான லக்னம் இந்த குரு. 9ஆம் இடத்து அதிபதியும் போது தந்தையின் மூலமாக அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதுவரை உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருந்திருக்கலாம். பொதுவாக கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த தந்தையின் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள், தந்தையுடனான முரண்பாடான கருத்து உள்ளவங்கள்லாம் இதுவரை இருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால அதே தந்தையை அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி புத்திர ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தைரியஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இயல்பாக பார்த்திங்கன்னா கடகலக்கணம் ரொம்ப தைரியசாலி மாதிரியான தோற்றம் உடையவங்க. ஆனால் தைரியம் கிடையாது. உள்ளுக்குள்ளே உதறணும்னு வச்சுங்களேன், ஆனால் வெளியே தெரியாது. ஏன்னா ஒரு ராஜாங்கிறவர் எப்படி இருக்கணும், எதிரிக்கு பயப்படாத அளவுக்கு அவனை வெட்டுறா அவனை குத்துறா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ராஜா வந்துன்னா இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பொறுப்புகள் வந்து இந்த கடகத்துக்கு உண்டு. ஏன்னா ராஜ லக்கணங்கிறனால என்னென்னு கேட்டிங்கன்னா கீழ்மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் நண்பர்கள் இருப்பாங்க. யாரை எங்கே பயன்படுத்துகிறங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப ஞாபக சக்தி உடையவங்க. இதெல்லாம் இவங்களுடைய பெரிய ஸ்பெஷல். அப்போ எல்லாரையும் நம்புகிற மாதிரியான தன்னுடைய தோட்டத்தை வச்சுக்குவாங்க. ஆனால் யாரையும் நம்ப மாட்டாங்க. இவன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஐடென்டிட்டி தெரிஞ்சே பழகுவாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு ராஜான்னு வச்சுங்களேன், ராஜா என்ன செய்வார்னா ஒரு எதிரி நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது தெரிஞ்சுட்டு வாடான்னு ஒரு ஒற்றனை அனுப்பிச்சாருனாக்க அவனுக்கு தெரியாமல் இன்னொரு ஒற்றன் போவான், இன்னொருத்தன் போவான். இந்த மாதிரி 3 கேட்டகரியில் ஆள் அனுப்புவார். 3 பேர்த்துக்குமே தெரியாது. இந்த 3 பேரும் கொண்டு வர செய்தி ஒரே மாதிரி இருந்தால் தான் அவர் நம்புவார். இவன் ஒரு மாதிரி சொல்கிறான், அவன் ஒரு மாதிரி சொல்கிறான், அவன் ஒரு மாதிரி சொல்கிறான்னா 3 அனலைசிங் பண்ணுறது ஒரு வேலையாக இருக்கும். அப்போது ஒரு சிறந்த ஒற்றனை தேர்ந்தெடுக்கிறது பெரிய கஷ்டம். ஆனால் இவங்க தேர்ந்தெடுத்துருவாங்க. ஏன்னா இதில் பழக்கப்பட்டவங்க இல்லைங்களா, கொண்டு வர செய்தி அவன் எப்படி சொல்கிறாங்கிற ஒரு பார்வை பார்ப்பாங்க. அது மாதிரியாக இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்க மிகுந்த ஞாபக சக்தி இருக்கிறனால இப்போ ஃபோன் நம்பர், இப்போ இந்த செல்ஃபோன் வந்துருச்சு இல்லைங்களா, நிறைய பேருக்கு ஃபோன் நம்பர், தன்னுடைய ஃபோன் நம்பரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா இப்படி பேரை தட்டினா போகிறதுனால. ஆனால் இன்னும் கூட கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 50 நம்பர், ஒரு 50 நம்பராவது அவங்க ஞாபகத்தில் டக்குன்னு சொல்லுவாங்க. அது இந்த கடகலக்கணத்தை நான் பார்த்த வரைக்கும் பெரிய ப்ளஸ். இப்படியாப்பட்டவங்களுக்கு இந்த குரு வந்து மிக மிக முக்கியமான ஆள். அப்போ அவங்களுக்கு எங்கே வர்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து தொழில் சம்பந்தமான பல விதமான பிரச்சனைகளை முடிச்சு விட்டு, சிலருக்கு பதவி பறிப்பெல்லாம் உண்டு, அதெல்லாம் உண்டு. இந்த இப்போ ஆல்ரெடி இப்போ ஒரு நிறைய பேர் எம்எல்ஏ இருப்பாங்க, எம்பி இருப்பாங்க. ஏன்னா கடகலக்கணத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் வந்து அரசியல்வாதியாக இருப்பாங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் கிடைக்கும். சிலருக்கு பதவி விலகல் நடக்கும். இதுக்கு முன்னாடி விலகி இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து இந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு இவர்களுக்கு கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தும். பண வரவு இதிலெல்லாம் ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய விதமாக இருக்குது. ஏன்னா அவர் பார்க்குற பார்வை உங்களுடைய புத்திரஸ்தானத்தை தான், அந்த கடகலக்கணத்தினுடைய புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, இந்த 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால மனைவி சம்பந்தமாக, தொழில் ரீதியான பங்குதாரர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சுமூகமாக உங்களுக்கு அமையும்.
அவங்கள் மூலமாக லாபம் அடையக்கூடியது, சந்தோஷங்கள் அடையக்கூடியது, வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விதமாக அமையும். இதெல்லாம் இந்த கடக லக்கணத்துக்கு ஒரு மிக மிக எந்த லக்கணத்துக்கு ரொம்ப சிறப்புன்னு கேட்டிங்கன்னா 12 லக்கணங்களில் கடகத்துக்கு, சிம்மத்துக்கு, விருச்சிகத்துக்கு 3 லக்கணத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான யோகத்தை தரக்கூடிய விதமாக இருக்குது. அதில் இந்த கடக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிக மிக சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ஆளுமை அதிகமாக இருப்பாங்க, பொது காரியங்களில் ஈடுபடுவாங்க, அரசியலில் ஈடுபடுவாங்க, எல்லா பிரச்சனைகளையும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பலவிதமான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல தான் ராகு இருக்குது. 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தந்தையின் சுமூகமான உறவு இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கும். ராகு ஒரு விதமான வாக்குவாதத்தை ஏற்படுத்தும், ஒரு விதமான தொலைதூர பயணங்களில் சிக்கல்களை உண்டு பண்ணும். போகலான்னு நினைப்பீங்க, போக முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தும், அங்கே போகிறதுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் மாறி இப்போ உங்களுக்கு இப்போ சனி 6லேருந்து இந்த 7லேருந்து 8ஆம் இடத்துக்கு உங்கள் லக்கணத்துக்கு போயிடுறது. இது ஒரு விதத்தில் நல்லதுன்னு வச்சுங்க. என்னென்னா சனி உங்களுக்கு இப்போ ஒரு பகை கிரகம், நேரடியான பகை கிரகம். அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவர் 7ஆம் இடத்துலேருந்து பல விதமான சிக்கல்களை கொடுத்தவர் 8ஆம் இடத்துக்கு போயிட்டால் நல்லது. இப்போ ராகு ஒரு ஆள் 9ஆம் இடத்துல இருக்கார். இது ரெண்டையும் சமாளிக்கிற விதமாக குரு 11ஆம் இடத்துக்கு வர்றார். 10லேருந்து 11 வரும்போது வலுவாக உட்காந்து சார் வலுவாக வர்றார். அப்போ இது உங்களுக்கு ஒரு கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான இடம்னு சொல்லலாம். என்னென்ன விதமானவங்க, மனைவினால் மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க, அல்லது கணவனால் மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க, குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க, குழந்தைகள் சம்பந்தமாக, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும். ஆக எல்லா விதத்திலையும் மகிழ்ச்சி அடையக்கூடிய விதமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் மறைமுகமான வேலைகளை செய்வாங்க, மறைமுக எதிரிகளாக செயல்படுவாங்க, வேற்று மதத்தை சார்ந்தவங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு மதமாக இருந்தால், கடக லக்கணத்தில் பிறந்தவங்க, வேற்று மதத்தை சார்ந்தவங்க கூட அதிகமாக ஆன்மீக சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் தவிர்த்தணும். அவர்களுடன் ஆலயங்களுக்கு செல்வதோ, அல்லது மசூதிக்கு செல்வதோ, அல்லது திருச்சபைகளுக்கு செல்வதோ, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்தணும். வேற்று மதத்தை சார்ந்தவங்க கூட கொஞ்சம் பழக்கத்தை மட்டுப்படுத்திக்கணும். இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையாக இங்கே இருக்கும். வேறு எந்த விதமானதும் இல்லை. தொழில் எப்படி சார் இருக்கும் அவங்களுக்கு? தொழில் நல்லாயிருக்கும். பொதுவாகவே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் அவங்க தொழில். கடக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்து பார்க்குற மாதிரியான வேலை பெரும்பாலும் அமையாது. எங்கேயாவது அவங்க போய்கிட்டே இருக்கிறது, பயணத்தை விரும்பக்கூடியவங்களாக அவங்க பெரும்பாலும் இருப்பாங்க. அதே மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கவங்கன்னு வச்சுங்களேன், படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல இதுதான், மாற்றம் தான். இந்த குரு பயிற்சி உயர்கல்விக்கு அவங்க போகிறது, அவங்க விரும்பிய வேலையை அடைவது, படித்து முடிச்சிருந்தாங்கன்னா வேலை கிடைச்சிரும். படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா படிப்பில் இது வரைக்கும் தேக்க நிலை இருந்தது அவங்களுக்கு சிறப்பான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. யோகமான பீரியடு தான். இப்போ கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆமாம் இருக்குது. இது வரைக்கும் இருந்த பிரச்சனைலேருந்து விடுபட்டு ஒரு சுமூகமான இடத்துக்கு வந்துடுறாங்க. குருவனுடைய கடாட்சம் மிக மிக சிறப்பாக இருக்குது. மறைமுக எதிரி, நேரடியான எதிரி எல்லா பேரும் டம்மி ஆகிற அளவுக்கு இந்த பயிற்சி இருக்குது. இது ஒரு கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சரியான யோகத்தை தரக்கூடிய விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது மாதிரி ஜாதகம் ரொம்ப வலிமையாக இருந்துட்டால் இது இன்னும் டாப் பொசிஷனுக்கு போடுவாங்க. அரசியலில் இந்த எலெக்ஷனில் கடகலக்கணத்தை சார்ந்தவங்க ரிசல்ட் உங்களுக்கு ஜூனில் தான் வருது, குரு பயிற்சி ஆகி தான் வருது. அப்போ நிறைய பேர் கடகலக்கணத்தில் பிறந்தவங்க அரசியல்வாதிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ நல்லாவே இருக்குது. ஓகே, கடகலக்கணம் வேறு என்ன கேட்கணும் உங்களுக்கு சார்? இப்போ என்னென்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கடகலக்கணத்துக்காரங்க என்னென்னா எல்லாமே நல்ல விதமாக வந்தது. ஒன்று மட்டும் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேற்று மதத்துக்காரங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நம்ம எல்லா மதத்துக்காரங்க கூட தான் நம்ம பழகிக்கிட்டு இருக்கோம். நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ நான் எடுத்துனா வச்சுக்கோங்க, எல்லா மதத்துக்கும் இப்போது நீங்கள் சொல்கிற விதத்தை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, இது நாள் வரைக்கும் இந்த குரு பயிற்சி வரைக்கும் நாங்கள் வேற ஒரு ஃப்ரெண்டு மேட்டு பாத்திரம் பேசிகிட்டு இருக்கோம்னா, நான் சொல்கிறத அவன் ஒரு சாதகமாகவோ இல்லை நான் சொல்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லையோ நினச்சவன்
இந்த பயிற்சிக்கு அப்புறம் நான் ஒரு ஒரு தகவலோ இல்லை ஒரு செய்தியோ சொல்கிறேன்னா அதை வந்து அவன் மாற்றி புரிஞ்சிக்கணும், நம்மகிட்ட இருந்து வேறுபட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் நடக்கும்னு சொல்கிறேன். அதே செய்தி தான் இதுக்கு முன்னாடி நம்மளை ஏற்றுக்கிட்டான். இதுக்கு முன்னாடி நீங்கள் அவனை திட்டிருப்பீங்க, அண்ணன் தானே திட்டான்னு போயிடுவான். நான் சொல்கிறத விட வேற எதுவும் புரிஞ்சிக்கலாம் இல்லையா? ஆமாம். இப்போ என்னன்னா அவன் ஒரு விஷயத்த பேசியிருப்பான், பேசிக்கிட்டு நம்ம வந்து நம்ம இயல்பாக பேசும்போது பேசுவேன் என்னன்னா, அவர் வந்து அவர் மதத்தை பற்றி பேசுகிறாரு, தவறாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்குவான். புரிஞ்சுக்கிட்டு அவன் எதையாவது ஒன்று கிளம்பி அதே தான் பேசுகிறோம். அப்போ சரின்னு படுது, இப்போ அவனுக்கு சரின்னு படாது அப்படி சொல்லுங்க. ஏன்னா அங்கே குரு பார்வை வேறு அவனுக்கு இருக்குது, மாற்றி விட்டான் நம்மளை, ரூட்டை திருப்பி விட்டான். அதே செய்தி தான். ஆமாம். அப்போ என்னன்னா இப்போ இந்த வேற்று மொழி பேசக்கூடியவங்கள்ட்ட, வேற்று மதத்தை சார்ந்தவங்க கூட நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக. கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் இங்கே வந்து ரொம்ப நல்ல விஷயங்களும் நிறைய நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தேக்க நிலையில் இருந்ததெல்லாம் பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்கு வருது. அதுலேயும் ஒரு இடைஞ்சல் வேணும் இல்லையா? கண்டிப்பாக. அது ஒரு சிக்கல் வேணும் இல்லை? நல்ல சாப்பாடை போட்டுட்டு ஏதோ ஒன்று நடுவில் வச்ச மாதிரி ஆகிடும் இல்லைங்களா? அது மாதிரியாக இந்த கேதுங்கிறது இந்த லக்கணத்துக்கு பகையான ஆள். அவர் சுபர் இல்லை. இந்த லக்கணத்துக்கு இப்போ ஒரு ராஜாவை போய் சாமியாரை போகணுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? தப்பு தான் சார். ஆமாம், அவர் அந்த வேலையை பார்க்கக்கூடிய ஆள். அப்போது வேறு பாஷை உடைய நபர்கள். அப்போ என்னென்னு கேட்டால் அந்த ஆன்மீக ரீதியாக சில விஷயங்களில் வேற்று மதத்துக்காரங்க கூட பேசுகிறதையோ, ஆமாம், அவங்க மதத்துக்கு சம்பந்தமான சாதாரணமாக சொல்கிற செய்தி கூட ஆமாம் அவங்களால தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணும். ஒன்றும் ஆக போகிறதில்ல, தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே கிடப்போம் நம்ம. கண்டிப்பாக. அவ்வளோதான். அதான் இதை மட்டும் நம்ம நல்லா கேட்டுங்க. இடையில ஏன் இவ்வளோ டீப்பாக கேட்டுக்கிட்டு நாங்கள் கடகலக்கணம் தான். ஆமாம், நான் உஷாராக இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் பாகுபாடே கிடையாது. கண்டிப்பாக. எல்லா மாத்துலேயும் நண்பர்கள், எல்லா மாத்திரையும் நண்பர் இருப்பாங்க. நீங்கள் எல்லாரோடையும் நீங்கள் சுமூகமாக இருக்கிற ஆள். இது வரைக்கும் இருக்கிற இது வேறு, இப்போ இருக்கிறது சுச்சுவேஷன் வேறு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்தணும் இல்லையா? ஆமாம், அதுக்கான ஒரு எச்சரிக்கை பண்ணி, ஒரு எச்சரிக்கை தானே அது. ஆமாம், சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்க. அதுதான் நல்ல கேள்வி தான். இல்லை, இது மாதிரி தான் இடையில கேள்வி கேட்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்க முடியும். கண்டிப்பாக. நான் மட்டும் பேசும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வராது. இல்லை, நான் கேட்குறது என்னென்னா, என்னை வந்து எங்கள் நண்பர்கள், நம்ம ஏன் உங்களை நீங்கள் இல்லாமல் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இதெல்லாம் கேட்பாங்க என்கிட்ட. அது கேட்பாங்க. ஏன் உங்கள் நண்பர் ஒருத்தர் கடகம் ஒருத்தர் இருக்காரு, இதெல்லாம் கேட்பாங்க. நடக்கலைன்னா வந்து டென்ட் போட்டு உட்கார. அதான் சொல்கிறேன் நான். ஏன்னா இது நம்ம லக்கணன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம இதே கடக லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு, பயனாளர்களுக்கு இது தெளிவாக போய் சேரணும் இல்லையா? போய் சேரணுக்காக கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க இல்லையா? மற்ற லக்கணங்களை விட கடக லக்கணத்துக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக. ஏன்னா ஒரு யோகாதிபதி அவர் குரு 11ஆம் இடத்துக்கு வராருங்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, எதிரிகளே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காலமாக இருக்குது. நண்பனாக இருந்து எதிரியாக இருக்கவங்க கூட கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காலமாக மாறுது. அவர்கள்ட்ட நீங்கள் லாபம் அடையக்கூடியவராக இருக்கீங்க. நேரடியான எதிரிகளே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடுது. அதனால தான் கடன்கள். ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு இக்குன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அதுதான் இந்த 3ஆம் இடத்துல உட்காந்து கேது உட்காந்துருக்காது. எல்லாமே சும்மாவாக போயிட்டு எப்படி ஆகுது? ஒரு செக் வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய ஆன்மீக பயணங்கள் போயிருக்கீங்க. கண்டிப்பாக. ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ஆன்மீக பயணம் நிறையா குறைஞ்சிடும். ஆமாம், மற்ற வேலைகள் நிறையா இருக்குது. டக்குன்னு புரட்டு போயிடுவீங்களா? கண்டிப்பாக. ஆமாம். ஆனால் இப்போ சுச்சுவேஷன் இந்த மே 2க்கு பிறகு நடக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்கள் நிறையா தடைப்படும். இங்கே வேலையை உங்களுக்கு டைட்டாக இருக்குது நம்ம. ஆமாம், பார்த்துக்கலாம், அவங்கள மறுபடியும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனைக்கு இல்லை. அவங்க தானே ஏற்படுத்துகிறாங்க எல்லாம். சரி, நல்லா இருக்கு. கடகத்தை பொறுத்த வரைக்கும் இது யோகம் தான். அடுத்த வருஷம் உங்களை மீட் பண்ணும்போது ரொம்ப யோகமான பொசிஷனில் இருப்பீங்க. ஓகே, இப்போ அடுத்த லக்கணங்க சார்? சிம்ம லக்கணம் ஜி.